முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது என்னென்னா, சர்வாதிகார நாடாக மாற்றுறதுக்கான முயற்சி தான் இது. இந்த சட்டமே வந்து ஒரு குற்றவாளின்னு அடையாளப்படுத்தக்கூடிய மசோதாவாக இது மாறப்போது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு கிளைம் பண்ணுறாரு. அது எந்த விதத்தில் ஆபத்தானதுன்னு சொல்லணும்ல. நீங்கள் வெறும் பிஜேபியை மட்டும்தான் குறை சொல்கிறீங்க ஒழிய அந்த சட்டத்தில் இருக்கிற குறை என்ன? இப்போ சட்டத்தில் இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி 30 நாள்ன்றது 60 நாள் ஆகலாம். ஒருவேளை இப்போ கூட்டுக்குழு பரிசீலனை பிரகாரம் அது 60 நாள் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஏதாவது ஆகலாம் ஒழிய நீங்கள் ஜாமீனே கிடைக்காத பொழுது அமைச்சராக இருந்தால் எப்படி செயல்பட முடியும்? சிறைக்குள்ளே இருந்து செயல்பட முடியும். இதுதான் நடைமுறை. இப்போ கேட்குற கேள்வி இதுதான். சிறைக்குள்ள இருந்து எப்படி நீங்கள் அமைச்சராக செயல்பட முடியும்? மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும்? இதுதான் முதல் கேள்வி. இது வந்து யதார்த்தமான கேள்வி இல்லை. நீங்க குற்றத்தை நீ வந்து நான் குற்றவாளி அற்றவன், நான் நிரபராதி நிரூபிக்கலாம் வேண்டாம். இல்லை, இவங்க என்ன சொல்றாங்க, அமைப்புகளுக்கெல்லாம் அதிகாரம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்களே. எந்த அமைப்புகளுக்கு அதிகாரம்? இடி மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு அதிகாரம் கிடைப்ப. டிவிஎஸ்சியில் இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி என்ன பிஎம்எல்ஏல ஒருத்தர் வந்து டிடென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வெளியே அந்த ப்ராசஸ் ட்ரையல் எடுக்கிறதுக்கே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. இல்லை, இப்போ நீங்கள் 84 அமெண்ட்மெண்ட் சொன்ன RP ஆக்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள்ஸ் ஆக்ட், அதை வந்து கிழிச்சு போட்டார் யார்? ராகுல் காந்தி. அது அமெண்ட்மெண்ட் கொண்டே வரல. 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் சிறை தண்டனை அடைந்தால் உங்களுக்கு வழியே இல்லை, உங்கள் பதவி போயிடும். அப்படி தானே? அப்போ பொன்முடி வழக்கில் என்ன ஆச்சு? ஐயா ராகுல் காந்தி வழக்கில் என்ன ஆச்சு? சூரத் நீதிமன்றம் 2 வருஷம் கொடுத்துச்சு, பார்லிமெண்ட் பதவி போச்சுல்ல. ஆனால் நீதிமன்றம் என்ன செஞ்சு? அந்த சட்டம் எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது. லீலா தாமஸ் வழக்கில் கொடுத்த சட்டம் எக்ஸிஸ்டில் இருக்குது. 8(3) பிரகாரம் 2 வருஷத்துக்கு மேலே நீங்கள் தண்டனை பெற்றிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பதவி போய்டுன்னு. அதை மீறி நீதிமன்றம் இப்போ கொடுத்துச்சா இல்லை? ராகுல் காந்திக்கு மீண்டும் பதவி, பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் கொடுத்துச்சா இல்லையா? 3 வருஷம் தண்டனை. அதாவது இல்லை, என்ன சொல்லுங்க? எனக்கு தெரியும் சார். நான் இப்ப சொல்லிட்டேன், என்ன சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு those who are chores are ending with the suffix name Modi. இதுக்கு தான் அவங்க சூரத். ஆமா, பின்னா எந்தெந்த திருடர்கள் இருக்கிறாங்களோ அவங்க பேரெல்லாம் பின்னாடி மோடின்னு முடியுது அப்படின்றது தான். அதுதான் பழைய கதையை சொல்றீங்க நீங்க. பாருங்க, அவர் பேர் மோடி தான் சார். மோடின்னு மோடின்னு சொல்லாதே. இல்ல இல்ல சார், அது நீதிபதி கிட்ட கேளுங்க சார். என்கிட்ட கேட்டா நீதிபதி கிட்ட கேளுங்க சார். நான் கொடுத்திருக்காரு சொல்றேன் சார். இல்ல 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 இப்ப நீங்க இல்ல இல்ல இப்ப சார் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல 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 சார், ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் மேல யாரோ ஒருத்தர் பேசுங்க. பொன்முடிக்கு 3 வருஷம் இல்ல யாரோ ஒருத்தர் பேசுங்க. அதுக்கு அப்புறம் 8(4) என்னாச்சு சட்டம்? 8(4) சார் ஒரு நிமிஷம் எப்படி கொடுத்தாங்க? ஒரு நிமிஷம் என்ன நீங்க சட்டமே தெரியாம பேசுறீங்க? ரெண்டு பேர் சேர்ந்து தரவா பேசலாம். இதுல என்ன இருக்குன்னா ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். அவர் பேச முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேசுங்க. நான் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன், பேசுங்க. எல்லாரும் ஒரே இந்த விஷயம் யார் பேசணும் கேட்காது. தவறான செய்தி சொன்னா குறுக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. சரி, தவறான செய்தி நீங்க குறுக்கிட்டா தப்புன்னு சொல்லல. உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து பேசுனீங்க, யார் பேசணும் கேட்காது. அதுதான் உங்களுக்கு தெரியல. எல்லாரும் பேச ஒரே நிமிஷம். லல்லு பிரசாத் என்ன கொடுத்தாங்க? லல்லு பிரசாத்துக்கு என்ன கொடுத்தாங்க? லல்லு பிரசாத் ஸ்டே கொடுத்தாங்களா? லல்லு பிரசாத்துக்கு ஸ்டே கொடுத்தாங்களா? இருங்க ஐயா. 84ல 2013ல கிழிச்சு போட்டார்ல ராகுல் காந்தி. அதுக்கப்புறம் எதுக்கு லல்லு பிரசாத் சிறைக்கு போனாரு? எதுக்கு அவர் பதவி போச்சு? ரேரஸ்ட் கேசஸ்ல நீதிமன்றம் இந்த மாதிரி ஸ்டேக்கள் கொடுக்கும், திருப்பி ரிவாம் கொடுப்பாங்க. அதுதான் முக்கியம். இல்லைன்னா 2 வருஷத்துக்கு மேலனா பதவி போயிடும் அப்படின்றதான். அது போலதான் இந்த சட்டத்திலையும் நீதிமன்றம் இறுதி முடிவு எடுக்கும். நீதிமன்றத்துக்கு வழி இருக்கிறது, நீதிமன்றம் செய்யும். இப்ப 30 நாள் ஆயிடுச்சு. எனக்கு பிஎம்எல்ஏ ஆக்ட்ல எனக்கு அமைச்சர் பதவி போகும். இந்த சட்டத்தின் பிரகாரம் எனக்கு பிணை வேண்டும் என்றால் நீதிமன்றம் அதை 2 முறை பரிசீலிக்கும். அந்த மாதிரி இருக்கும்.